கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 22/12/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பும் நாசமோச விலைக்கு இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனுடைய கிருபை மாத்திரம் இவரோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் நம்பிக்கையா ஆண்டவரே இவருடைய வாழ்க்கை இருக்கும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். லூக்கா 21:33 வானமும் பூமியும் அழிந்து போவும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே எப்போதும் உடைய வார்த்தை இவருக்குள்ளாக இருந்து சகலமும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தகப்பனுடைய நன்மை மாத்திரம் பெறும்படியாக செய்யுங்க. இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 22/12/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசம் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டப்படும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாட்டுங்க. எல்லா நாசமோச வேலையும் ஆண்டவரே தேசத்தை அணுகாதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய கிருபை தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்ய முடிய நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.